சாக்கடையில் இருக்கான்ல, சாழ்கடல், அதை தான் நம்ம சாக்கடைன்றோம். இந்த சாழ்கடல்லையே இருக்கிறவன், சாக்கடையிலே இருக்கிறவனுக்கு அவனை ஒரு நாள் திடீர்னு வெளியில் தூக்கிட்டு வந்து அவன் அதிலே வாழறான், அதிலே தூங்குறான், அதிலே எந்திரிக்கிறான், அப்படி இருக்கான்னு வச்சுங்க. அவனை திடீர்னு ஒரு நாள் வெளில கூப்பிட்டு வந்து நல்ல தண்ணி ஊற்றி கழுவி உடம்புல அவனுக்கு எல்லாம் சுத்தமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவனை புது ஆளாக்கி தூக்கிட்டு போய் வேறு பக்கம் விட்டுட்டு அவனை வாழ வைக்கிறோன்னு வைங்க. அவனும் வாழ ஆரம்பிச்சிட்றான். ஒரு வருஷம் கழித்து அவனை கூட்டிகிட்டு வந்து இதில் தான் நீ இருந்தேன்னு சொன்னால் நம்பவே மாட்டான், அவனே நம்ப மாட்டான். அல்லது அவன்கிட்ட ஒரு கேள்வி வரும், இதுக்குள்ளே நான் எப்படி இருந்தேன்? இதை அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன வித்தியாசமாக பார்க்குறாரு, இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறாரு? அந்த சாழ்கடல் தான் இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறது. இந்த சாழ்கடலில் இருக்கிறவரை அது ஏற்படுத்துகிற நாற்றம் நமக்கு தெரியல, அதுலேயே வாழ்ந்துட்டோம்ல. அதில் இருக்கிற புழுக்களோ மீன்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ பாக்டீரியாக்களோ நம்மளை கடிக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஒரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு இடத்துல கடனை வாங்கி இவர் கொடுத்து அவர் கொடுத்துன்னா வட்டி கண்ணுக்கு மேலே எங்கேயோ போயிட்டுருக்குன்றது தெரியவே இல்லை. அப்படின்னா என்ன, சாக்கடையில் அன்கான்ஷியஸாக ஒருத்தர் வாழறார். ஆனால் 3 வேளை சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எந்திரிச்சு போகிறாரு. இதுலையே நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா போய் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கிங்க. உங்களை அறியாமல் சாக்கடையிலேயே இருந்துக்கிட்டு அங்கே கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறதுங்களுக்கு உங்கள் உடம்பை கொடுத்துக்கிட்டு இப்படியே வாழ்வீங்க. வெளியில் வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து இந்த பக்கம் வந்தால் இதில் எப்படி நான் வாழ்ந்தேன், இது எப்படி இந்த ஒரு மனநிலையை என்னால் ஒத்துக்க முடியலையே அப்படின்னு தோணும். இவ்வளவுதான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, யோசிங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாரு, யோசிக்கிறேன்ட்டு போயிட்டார். அதோட அந்த எபிசோடு முடிஞ்சது. அப்புறம் வந்தார், சார் இப்போ கொஞ்சம் வாங்குறத குறைச்சிட்டேன்னாரு. அப்புறம் வந்தார், இல்லை சார் இப்போ வாங்குறது இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்கும்போது வித்தியாசமாக ஒன்று சொன்னார். சார் கடன் வாங்கிறது நல்லது, நான் 10 ரூபா கடன் வாங்கி வட்டியோட 11 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்குவோம், 15 ரூபா சம்பாதிச்சிருந்தா நல்லது தானே சார் அப்படின்னாரு. நல்லது, 11 அடைச்சிட்டு மீதி 4 ரூபாயை நான் எடுத்துக்கிறேன், அது நல்லது தானே.